நாம் இருப்பது முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. இந்த முஹர்ரமுடைய மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. மிகவும் சிறந்த மாதத்திலே 4 மாதத்திலே ஒரு மாதம்தான் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. இதிலே நிறைய அமல்கள் இருக்கிறது. அதிலாக முக்கியமானதுதான் நோன்பு நோட்பது. ஒரு நோன்பின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கிறான். சகோதரிகளே, ஒரு வருடம் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டிய ஒரு நோன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் நாம் அந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறைப்பத்திலே வரக்கூடிய இலங்கை கணக்கின்படி வரக்கூடிய 17ஆம் திகதி அந்த பிறைப்பத்தாக இருக்கிறது. அந்த நாளிலே நோன்பு நோற்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். நமது பாவங்களை அல்லாஹ் நீயே நீக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதோடு அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய சதக்காவின் மூலமாக அல்லாஹ் அந்த முழு வருடத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். குடும்பங்களுக்கு நாம் சதக்கா அதிகமாக செய்ய வேண்டும். குறைந்தது நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலமாக, அதாவது அவர்களுக்கு தேவையான சாப்பாடுடைய சாமானை எடுத்து கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் முழு வருடத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். சகோதரர்களே, அதனால் நாம் அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். அந்த அமலின் மூலமாக எங்களுடைய முழு தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறார். அதனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையிலே புது வருடத்தை தந்திருக்கிறான். புது வருடத்திலே சிறந்த நாட்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் பிறை 10 இருக்கிறோம், வருடத்திலே நாம் இருந்தால் பிறை 9 நோன்பு நோட்பது, அதாவது 16, 17 2 நாட்களில் நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ்விடத்திலே நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும். அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான்.